ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பாக்ஸர் மாமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிச்சம் உள்ள 4 பார்ட்ஸ் பார்க்காதவங்க நான் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி க்ரியேட்லாம் பண்ணிட்டேன், போய் பார்த்துக்கோங்க என்ன. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக இதோட என் பண்ணியிருப்போம்னா, ஜேகே அண்ட் ஒயினுக்கு அழகாக கல்யாணம் முடிஞ்சு அவங்க 2 பேரும் சாந்தி முகூர்த்தத்தில் இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நியூஸ் வரும். அது ஆண்டனியோட டெத். அப்போ அந்த டெத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஜேகே அவன் கூட அப்படியே ஃபைட் பண்ணுவான். அட்லாஸ்ட் ஜேகே அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி விழுந்துருவான். அண்டு அப்புறம் அவனும் கோமாக்கே போயிடுவான், பேரலைஸ் ஆகி. ஓகேடா, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மாமா எப்போ எழுந்திருப்ப? இதோட 6 நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் எழுந்துக்கல. எனக்கு உன்னை பார்க்கணும், நீ கண்ணை திறக்கணும். என்ன கூப்பிடணும் போல இருக்கு மாமா, நீ எப்போதான் வருவ அப்படின்னு. இட்ஸ் பின் 6 days. அவன் அன்கான்ஷியஸ் ஆகி அந்தளவு 2 பேத்துக்கும் ஃபைட் நடந்திருக்கு. ஜேகே இன்னும் கண்ணே முழிக்கல. அப்போ ஜேகேயோட அம்மா தான் வந்துட்டு, என் பையனை நான் பார்த்துக்கிறேன், அவனோட ஊருக்கே போ. ஆண்டி நீங்கள் சொல்லுங்க, உங்க பையன் எனக்கு கல்யாணம் பண்ணனாலதான் இப்படியெல்லாம் அன்லக்கியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன அதிர்ஷ்டம் இல்லாதவன் தானே நீங்க நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லம்மா, நீ அவனோட ஊருக்கு போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல ஆண்டி, நீங்க அப்படிதானே நினைக்கிறீங்க. சொல்லுங்க ஆண்டி. இல்லைங்கிறேன்லம்மா. ஏன் அப்ப என்ன இவரை விட்டு போக சொல்லாதீங்க அப்படின்னு ரொம்ப அப்படியே கெஞ்சிட்டே இருக்கா. இப்படியே ஒரு நைட் ஆகிடுது. ஆமா, எல்லாரும் சொல்றாங்க நான் உன்கிட்ட ஏதாச்சும் பேச்சு கொடுத்தேன்னா நீ எழுந்துருவியாமே, அழுதுட்டே இருந்தா உனக்கு பிடிக்காதுல்ல. எதை பத்தி பேச? நேரம் மாடசாமி நம்மளை காணோன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான்ல, அழகு, சரியான அழகு மாமாவ. ஒன்ன மாதிரி துருத்துருன்னு இருப்பான், பின்னாடியே சுத்தி வருவான். என்னை பழி வாங்குறல்ல நீனு. இதோ இந்த தாலி, என்ன சொல்றது, இந்த தாலி கட்டினக்கு அப்புறமும் என்னை பழி வாங்குறியா நீனு? ஃபர்ஸ்ட் எல்லாம் நீ என் பின்னாடி வந்த, இப்போ என்ன உன் பின்னாடி வர வைக்கிறியா? ஒழுங்க மரியாதை எழுந்துரு மாமா, எனக்கு அம்பிட்டு கோவம் வந்துரு, பார்த்துக்கோ. அப்படியே நான் முழுசா பார்த்துட்டேன்ல, அதோட பாதிலேயே போயாச்சு. இதை பத்தி பேசின வச்சு எந்திரிப்பேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் டாக்டர் ஆண்டனி விஷயத்தை பத்தி பேச வேணான்னு சொன்னாரு. அதான் மாமா, இங்க பாரு, நீ எழுந்து வந்ததும் நமக்கு 2 குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. நீ அப்படியும் நம்மளோட பையனை பாக்ஸராக தான் ஆக்குவ, எனக்கு நல்லா தெரியும். பெண் குழந்தைய நல்லா வீரமா வளர்த்துருவ. அப்புறம் நான் தான் உன் பொண்ணுகிட்ட, உன் பையன்கிட்ட, உன்கிட்ட எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு உட்காரணும், அம்மாஞ்சி மாதிரி இருக்கேன்ல. ஆனா பையன் குழந்தை எனக்கு ஒன்ன மாதிரி வேணும், பொண்ணு குழந்தை என்ன மாதிரி இருக்கட்டும். ஒன்ன மாதிரி மூக்கு, இந்த அழகான கண்ணு, அப்புறம் இந்த உதடு இருக்கே, அதுக்குள்ள இந்த உதடு அழகா அந்த மறைச்சு வச்சிருக்குல்ல அந்த முயல் பல்லு, அது எல்லாமே நம்ம குழந்தைக்கு வேணும் மாமா. நீ எப்போ வருவ? நான் வெயிட் பண்றேன், ஓ பொண்டாட்டியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஒயின் கையை ஹோல்ட் பண்ணிட்டு தான் அவன் கூட பேச்சு கொடுத்துட்டு இருப்பா. அப்ப அவனும் அப்படியே ஒயினோட ஹேண்டை கிராப் பண்ணிக்கிறான். ஜஸ் நவ் ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். மாமா என் கையை திரும்ப பிடிக்கிறாரு. மாமா அழாத ஒயின், அழுக கூடாது அப்படின்னு டாக்டர்லாம் வர சொல்லி அப்படியே அவனும் கண்ணை முழிச்சு ஒயினை பார்த்து ஸ்மைல் பண்றான். அவங்க அம்மாவும் அப்படியே பக்கத்துல தான் இருக்காங்க. ஃபைனலி ஜேகே இஸ் பேக். அப்போ அப்படியே ஃபியூ மந்த்ஸ் கிட்ட போகுது. அப்போ ஜேகே, என்னடி பண்ணிட்டு இருக்க? மாமா ஸ்லாப்ல பல்லாங்குழி மாமா விளாட்லாம். இவ்வளோ நாள் எங்கள் ஊரில் இருந்துட்டு ஆட்டம் போட்டு இப்போ இங்கே வந்து ஆடுறியா என்ன? உங்கள் ஊர் நல்லாவே இல்லை, பட்டணம். எங்க பாரு கியூட்டா இருக்கு, அடிய பட்டிக்காடு. உனக்கு பட்டணம் நல்லா இல்லை, எங்க பட்டிக்காடு கியூட்டா இருக்கா? ஆமா மாமா, புளியமுத்து விளையாடலாமா? புளியமுத்து விளையாட முடியாது, பல்லாங்குழி தாண்டி விளையாட முடியும். அதுதான் மாமா, விளையாடலாமா? வா, ஆனான்னு சொன்னா விட்டுறவா போற அப்படின்னு கியூட்டா
அந்த ஸ்லாப் மேல ஏறிக்கிட்டு பல்லாங்குழியெல்லாம் எடுக்கிறா. எடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கும்போது ஜேகே அவளை பிடிச்சி தூக்கிக்கிறான். விழுந்தான்னு வச்சுக்கோ ஏண்டி வச்சிருவேன். மாமா வாவா அங்க போய் மாடசாமி கண் முன்னாடி விளையாடலாம். ஏய் உங்க அம்மா 2 முயல் குட்டி வாங்கி விட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஆமா மாமா, இதோ இங்க பாரு, இது நீனு இது நானு. ஓஹோ, இது நீ இது நானா? அப்போ இன்னொரும் எதுவுமே பண்ணாமலாம் அறிய மாட்டேனேடி. ஐயோ மாமா அகைன் கிட்ட வராத, அவ்வளோதான். நான் என்ன 2 மாசம் ஆச்சுடி, 2 தடவை தான் பண்ணிருக்கேன். நானும் உன்னை கனவுல எத்தனை தடவை பண்ணணும்னு நினைச்சிருக்கே தெரியுமா? மாமா பொறுக்கி வேணாம். ஏய் ஏன் வா. அப்படி நான் படுத்திருக்கும் போது என்ன சொன்னா, உன்ன மாதிரி ஒரு குழந்தை என்ன மாதிரி ஒரு குழந்தை கேட்டல. குழந்தை அப்படியே என்ன கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தோன்னு வந்துருமா? அந்த ஜிம்மின் பையன் நினைக்கிற மாதிரி. அது ஜிம்மின் நினைக்கல, வயனக்கா தான் நினைச்சது. ஜிம்மின் போனாடி அவன் நினைச்சாலே கட்டி பிடிச்சா முத்த கொடுத்து குழந்தை பறந்துரும். அப்படி பறந்துருமா? ஐயோ எனக்கு சிரிப்பா வருது அவங்களோட கதை கேட்கும் போது. ஆனா இப்ப 2 பேரும் அழகா கியூட்டா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப நம்ம அப்படி வாழ வேணாமாடி? இல்ல இல்ல வாழணும், கண்டிப்பா வாழணும். அது எப்படி? அது இல்லாம அதுக்குதான் நானும் கேக்குறேன். வா 2 பேருக்கு விட்டா ஒரு வாழ்க்கை வாழலாம். மாமா இந்த பல்லாங்குழியில என்ன ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, என்ன நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நடி ரிப்பீட் பண்ண, அகைன் சொல்லு பார்க்கலாம். இந்த பல்லாங்குழியில என்ன நீ ஜெயிச்சிட்டா, ஐ மீன் நான் தோத்து போயிட்டு நீ ஜெயிச்சிட்டா, என்ன நீ உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்படியா? ஓஹோ ஜெயே, இப்பதான் நீ மொத்த வித்தையும் காட்ட வேண்டிய நேரம் வருது. எவ்வளோ பெரிய பிளேயர்னு நீ இதுல தாண்டா காட்டணும் அப்படின்னு தலைவன் சட்டையெல்லாம் அப்படி கழட்டி தூக்கி போட்டுட்டு அப்படியே வயனை பார்த்து கண்ணடிக்கிறான். பொண்டாட்டி நல்லா வடக்கோலியா இருக்கேடி, வெயிட் பண்ண, மாமா ஒன்று சாப்பிட போறேன். ஃபர்ஸ்ட் என்னை ஜெயிச்சு காட்டுங்க, அப்புறமா என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல்லாங்குழி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வாய்ந்தா அப்படி லீடிங்ல இருக்கா. என்ன மாமா நைட்டு சாப்பாடு தலைவாழை இலை போட்டு தானா? இல்லையே, நைட்டு சாப்பாடு ஒரு மான். ஒரு மான ஒரு சிங்கம் வேட்டையாட போகுதுடி. ஓஹோ அப்படியா? பார்க்கலாமா? நீங்களா நானு? பார்த்துடலாமே. நீயா நானு? அப்படின்னு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. போக போக அப்படி ஜேகே லீடிங்ல வர்றான். ஐயோ ஒண்ணுதான் இருக்கு, நான் படுக்க பெட் கட்டி விட்டுட்டேன், நான் தான் வின் பண்ணுவேன்னு. இளவயன் வேண்டாம். ஏய் நான் என்ன அண்ணா அப்படியே பம்பிட்டு போற? அம்மா அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கே. ஓ அம்மாவே இங்க இல்லடி, டவுனுக்கு போயிருக்காங்க, வச்சிருவேன். இங்க நீயும் நானும் இதோ மாடசாமி, அப்புறம் 2 காண முயல், இது 2 தான் இருக்கு. அதை விட்டுட்டு நம்மளை தவிர இங்க உங்க அம்மா இருக்காங்க, உங்க ஆட்டுக்குட்டி இருக்காங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உன்னோட விட்டுடலான்னு பார்த்தேன், ஆனா 2 3 என்ன அறியாம போயிடும் பொண்டாட்டி. மாமா மாமா நான் என்னடி? அது பின்னாடி நான் பின்னாடி என்ன பாம்பா? மாமா உண்மையிலே பாம்பு. ஓ எங்க எங்கடி பாம்பு அப்படின்னு வயன் ஜெயிக்க வம்பழுத்துட்டு அப்படியே ஓடி போயிடுறா. ஆனா உண்மையிலே இங்க எதுவுமே கிடையாது. அடி பாவி ஃப்ராடே, ஏமாத்திட்டு ஓடி போறியா? என்னை யாராலும் அவங்க ஈஸியாலாம் ஏமாத்த முடியாதுடி அழகி. தோ நான் வந்துட்டே இருக்கா அப்படின்னு அவ அப்படியே வீட்டுக்குள்ள ஓடுறா. ஸோ அந்த வீடு எப்படின்னா நடுவுல மொத்தம் அப்படியே ஓப்பனா ஸ்கை தெரியும், அழகா நிறைய தூணெல்லாம் வச்சிருக்கு. ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கா. ஜெகே கத்திட்டு இருக்கா, பொண்டாடி ஓடிட்டு இருக்காதடி, நான் பிடிச்சிருவேன். ஆமா முடிஞ்சா என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ நல்லா அப்படியே ஓடிட்டு இருக்கா. ஓஹோ அப்படியா பொண்டாடி? அப்படின்னு பார்த்தா நல்லா அப்படியே மேகம் எல்லாம் கருகம்னு மூடிட்டு வருது. ஐயோ பொண்டாட்டி, இந்த பேய் கதை கேட்டா இன்னும் கிக்கா இருக்குமாடி, சொல்லட்டுமா? இல்ல மேகம் வேற இருட்டிட்டு வருது, இவர் என்ன பேய் கதை? வேணாம். மாமா அது வெளியில மாடசாமி நனைஞ்சிருவான்ல, நான் போய் கட்டி போட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. ஓஹோ கட்டி போட்டு வரமாட்டியாடி, நான் எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மாடசாமியை எடுத்துட்டு போயிட்டு அந்த மாட்டு தொழுவத்துல கட்டிட்டு இருக்கா. பிகாஸ் அந்த குட்டி நனைஞ்சிடக்கூடாதுன்னு.
அப்ப ஜேகே பார்த்துட்டே இருக்கான். என்ன இடுப்படி வந்து இப்படி சாலையை தூக்கி அந்த இடுப்புல சொருகிற பாரு. அல்வாடி அல்வா. டெய்லி உன் இடுப்புல ஒரு கை, உன் நெஞ்சு மேலதோ அதை பிடிச்சிட்டு ரெண்டே பிடிக்காம என்னால தூங்கவே முடியலடி. காலைல எழுந்தாலும் அப்படியே கையை தட்டி விட்டு எழுந்து ஓடிடுற. சப்பட்ரி போனாடி. ஆனா அப்படியே உள்ள விடும்போது மட்டும் சினுங்கிறது. எனக்கு கண்டிப்பா நடந்தே தீரும். என்னால அப்படிலாம் அறியவே முடியாது அப்படின்னா அப்படியே வயனை மறைஞ்சிருந்து சொல்லப்போனா தலைவன் கண்ணாலே சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. இப்ப பாரு, நீ நனையல, இப்ப நனையாம இருக்கல்ல. இப்போ நான் உள்ள போக முடியாது, ஆனா நான் இப்ப மலையில நனைகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ மலையில நனைகிறா. பிகாஸ் உள்ள போனா ஜேகே அவனோட பசியை தீர்த்துக்கோ கண்ல. ஆனா ஏன் வெதர் ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கா ஃபீல் ஆகுது. மாமா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா யாருமே இல்ல. என்ன மாமாவை காணும், யாருமே இல்ல. அப்ப ஜேகே வெளியே தானே இருக்கான். அவ்வளவு நேரம் வயனை பார்த்து சைட் அடிச்சுட்டு அவன் உள்ள போனதும் அப்படியே டப்புன்னு 2 கதவை வெளியில இருந்து பூட்டிடுறான். என்னது, கதவு தானா அடைக்குது. அப்போ மாட்டினி அடி பொண்டாட்டி, நான் அப்படியே கொல்லப்புறமா வந்துருவேன். இப்போ நல்லா கருமேகமா மூடி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மழை ஊத்தும் தான் ஊத்தும். அப்ப ஒயன்னு பார்த்தா அப்படியே முடியெல்லாம் விரிச்சு போட்டிருப்பா. தலையில பூ வச்சுட்டு ஒரு மாதிரி லைட்டான சாரி தான் கட்டியிருப்பா. மழையில நனைஞ்சதுல அவளோட இடுப்பு அப்படின்னு எல்லாமே அப்படி தெரியுது. ஜேகே அவளை ஒரு மாதிரி நல்லா பார்த்துட்டே இருக்கான், அவளோட ஸ்ட்ரக்சரை. பொண்டாட்டி ஏன்டி உன்னை பார்க்கும்போது மட்டும் எப்போ பார்த்தாலும் எச்சி ஊறிட்டே இருக்கு. என்ன அழகா இருக்குடி உன் இடுப்பு, உன் நெஞ்சு, பின்னாடி எல்லாமேடி அப்படியே பட்டு ரிவீல் ஆகி தெரியுது. இந்த மலை இருக்கே, அதுக்கு தாண்டி தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவன் கொல்லப்புறமா வந்துட்டு அப்படியே ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேய் கொடுக்குற சத்தமா கொடுத்துட்டு இருக்கான் வயனை பயம் காட்டுறதுக்கு. ஐயோ யாரு, கதவை தோறங்க ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு. ஏன்டி அலைக்கு பயப்படுற, உன்னை பயப்பட வச்சுட்டு இன்னும் நல்லா அந்த மலையோட தண்ணியோட வேர்க்க வச்சுட்டு அப்புறமா இந்த புருஷா உன்னை வேட்டையாடி சாப்பிட வேண்டி. என்ன எதுவும் சத்தம்லாம் கேக்குது அப்படின்னு பயந்து ஒவ்வொரு தூணா போயிட்டு இருக்கா. அப்போ இல்ல நம்ம மலையில நனைஞ்சிட்டு நிக்கலாம், பேயெல்லாம் மலையில நனையாது, அதுக்கு பிடிக்காது, அதுக்கு சளி பிடிச்சிக்கோல, நம்ம மட்டும் போய் நின்னுக்கலாம் அப்படின்னு போயிட்டு அந்த வீடே சொல்ல போனா கரண்ட் எல்லாம் போயிடுச்சு. மழை வர டயத்துல அப்படியே ஒரு மாதிரி இருட்டா தானே இருக்கும் வீட்டுக்குள்ள. ஸோ அப்படியே இந்த முத்தத்துக்கு நடுவில் போய் நிற்கிறா. அவ மேல அப்படியே மழை துளி எல்லாம் படுது. அப்ப ஜேகே அப்படியே பின்னாடி இருந்து வர்றான். அவ அப்படியே கத்திடுறா. அப்போ ஒரு கையால் அவளோட இடுப்பு பிடிச்சிட்டு இன்னொரு கையால அவளோட வாயை பொத்திடுறான். என்னடி பொன்னாட்டி பயன்ட்டியா? மாமா நீங்க தான் எல்லாம் பண்ணதா? நான் பண்ணாம வேற எவன்டி உன்னை பண்ணுவான்? நான் மட்டும்தான் உன்னை பண்ணிட்டே இருப்பேன். மாமா ஏய் என்ன மாமா உனக்கு வேணுமா? மாமா என்னாடி உங்க உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு. நனைஞ்சிருச்சு. கீழே என்ன கீழே? அது கீழே கீழே அது தெரியுது, அப்படியே தெரியுதுல, நான் உன்னை பாக்குறேன்ல, அப்ப நீயும் எந்த பாக்கணும்லடி. 2 தடவை முடிஞ்சிருச்சுடி. 2 தடவை முடிஞ்சு இன்னும் கூச்சப்பட்டுட்டு இருக்கியா? மாமா அவன் என்ன வேணும்னு கேக்குறானா, நீ ஏன் அவனை எடுத்துக்கணும்? பொண்டாட்டி இங்க வாடி அப்படின்னு இன்னும் நல்லா பக்கத்துல இழுத்து அவ மேல போட்டிருந்த அந்த முந்தானை அப்படியே எடுத்து விட்டுட்டு அவ கழுத்த சைடு நெஞ்ச சைடெல்லாம் போயிட்டு அந்த மழை தண்ணி அப்படியே ஓடுது. அதை போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி குடிச்சிட்டு அவளை அங்க நல்லா கடிக்கிறான். சொல்லப்போனா அப்படியே உறிஞ்சு எடுத்துட்டு இருக்கான். வயனாலலாம் முடியல. அந்த ரெயின் வேற, அப்புறம் அந்த இடி சவுண்ட் வேற எல்லாம் சேர்ந்து அவளோட முனங்கள் சத்தமும் அப்படியே கேட்டுட்டு இருக்கு. மாமா என்ன பண்ற? எதோ ஆகுதுடா, எதோ ஆகணும் தாண்டி பண்ணிட்டு இருக்கீங்க பொன்னாட்டி. எதோ ஆகட்டும்டி அப்படின்னு அப்படி நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ கரெக்டா கரண்ட்டும் வந்துருச்சு. ஆமா கரண்ட் வந்துருச்சு. யாரடி இப்போ வர சொன்னது? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்ல, நம்ம 2 பேத்துக்கும் விலகுல வச்சு பண்ணோம் தெரியுமா? அந்த மாதிரி
இந்த மாதிரி பண்ணோம் பொண்டாட்டி அப்படின்னு அவளை தூக்கிக்கிட்டு அப்படியே போயிட்டு மெயினை ஆஃப் பண்ணி விட்டுறான். ஆமா என்ன பண்ற, எதுக்கு இப்போ மெயின் ஆஃப் பண்ற? மெயின் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுக்குள்ள பண்ணாதான், இருட்டுக்குள்ள பண்ணா என் ஃபேஸ் தெரியாதுங்க, எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு தெரியாதுங்க. ஷோ மரமண்ட 2 தடவை பண்ணியும் உனக்கு புரியலையா? நீ 2 தடவைமே வேற வேற மாதிரில பண்ற. இப்போ அப்படிதான் வேற ஸ்டைல்ல வேற. ஆமா என்னை இறக்கி விட்டேன்னா நான் எப்படியே ஓடிடுவேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இல்லாடி ஒரு மாதிரி இருக்கு. புருஷன் பொண்டாட்டிதான் அதுக்கெல்லாம் ஆசை பண்ணும். ஆனால் நீங்க இப்போ பார்த்தாலும் அப்படி நெலைஞ்சிட்டு குழஞ்சிட்டு புருஷனை எதை கட்டியாச்சும் மயக்கணும்டி. மயக்கிட்டேன் ஆல்ரெடி, அவன் எனக்கு மயங்கிதான் இருக்கான். அப்புறம் எதுக்கு நான் என் புருஷனை மயக்கணும்? இல்லையே, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறைய மயக்கணும் அப்படின்னு அப்படி ரூம்குள்ள கொண்டு போய் போடுறான். போட்டுட்டு மேலே உள்ள சாரியை மொத்தமா கழட்டிட்டு அன்னைக்கு ஏதோ ஒரு பாட்டு பண்ணியடி. இப்படி வாழை டவலை மட்டும் கட்டிட்டு என்ன பாட்டு பண்ண? அதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன், சொல்லு. அந்த பாட்டு திரும்ப பாட பார்க்கலாம். ஐயோ அது வசீகரா சாங்ல. அது எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும். கேட்டல்ல, தினமும் வீட்டுல நீ இருக்கணும்னு. எதுக்கு? உன்னை செய்யறதுக்கு தானே. சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும். கரெக்டாடி பொண்டாட்டி? இப்போ செய்கையே அந்த மாதிரிதான் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே கலட்டிடுறாங்க. 2 பேர் மேல இன்னும் அந்த ஈரம் அப்படியே இருக்கு. அப்படியே பையனுக்குள்ள ஜெயிக்கவும் போறான் அப்படின்னு 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போகி ரொம்ப அந்யோன்யமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. பையன் மேல அப்படியே ஒரு போர்வை மட்டும் போத்திருக்கா. ஜெய்கே அவ குப்புற படுத்திருக்கவன் அவளோட முதுகு மேல அவனோட தலை வச்சு படுத்திருக்கான். ஏ பொண்டாட்டி, என்ன எப்படி இருந்தது? ஸ்வர்க்கமா நரகமா? அதுவா, ஒரு பாட்டா கேளு, நான் சொல்றேன். இப்ப ஜேகே இப்படி பாட்டா பாடுறான். இது ஸ்வர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. கேட்டுட்டியா? உன்னுடையவளுக்கு ஸ்வர்க்கமாவும் இருந்தது நரகமாவும் இருந்தது. அப்படியா? ஸ்வர்க்கத்துல கொஞ்ச நேரம் இருந்திருப்ப, நரகத்துல கொஞ்ச நேரம் இருந்திருப்ப. எது பிடிச்சிருந்துச்சு? ஸ்வர்க்கத்துல இருக்கும் போது நரகத்துக்கு போகணும்னு தோணுச்சு. ஆனா நரகத்துல இருக்கும் போது ஸ்வர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிட மாட்டானான்னு தோணுச்சு. நாடி எல்லாத்தையும் வர்ணிச்சிட்ருக்கியா? குழந்தை வேணும்னு கேட்டல்ல? ஆமா. எப்படி? 1 or 2? செம செஞ்சுரி அடிச்சிடலாண்டி. 100 குழந்தையா? அப்படியே ஒன்னு இறங்கிட்டு இருக்கலாம். எல்லாமே ட்வின்ஸு தான். அவ்வளவுதான். அப்புறம் நான் என்ன அவ்வளவுதான்? 100 குழந்தைய நான் எப்படி வளர்க்கறது? ட்ரை பண்ணலாண்டி, புதுசா கின்னஸ் ரெக்கார்டெல்லாம். வேணாம், நீ வேணா தனியா பண்ணிக்கோ, நான் பண்ண மாட்டேன். ஓஹோ, அப்போ எனக்கு 2 குழந்தைங்க. ஒன்னு மாதிரி, ஒன்னு என்ன மாதிரியா? ஒன்ன மாதிரி இருக்க குட்டி. ஆம்பளை குட்டி வேணுமா பொம்பளை குட்டி வேணுமா? எனக்கு பெண் குழந்தை தான் வேணும். ஃபர்ஸ்ட் உனக்கு அதானா? இல்ல, எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா என்ன மாதிரி பெண் குழந்தை, உங்களை மாதிரி ஒரு ஆண் குழந்தை. அப்புறம் என்ன? அதுங்க காதுல சொல்லுவேன், உங்க அம்மாக்கு ஒரு தமிழ் பாப்பா பெத்து கொடுக்க கேள்றா அப்படின்னு. குழந்தைங்க கிட்ட என்ன பேசணும் தெரியாதா? அப்படிதான் கேட்பேன். அதுங்களுக்கும் ஆசையை வளர்த்து விட்டுருவேன். அதுங்களும் கேட்கும், அம்மா ஒரு தம்பி பாப்பா இல்லைன்னா தங்கச்சி பாப்பா பெத்து கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுன்றவன். முடியாதும்பியா அப்படின்னு நம்ம பின்னாடி திரும்பி தானே படுத்திருப்பா. அவளுக்கு பின்னாடி அப்படியே ராவ அடியே போடுறான். தங்குக்கா வலிக்குது மாமா. வலிக்குதுல? எனக்கும் அப்படிதாண்டி வலிக்கும். நான் புருஷன் கிட்ட மயங்க மாட்டியா? புருஷன் கிட்ட மயங்காம தான் இப்ப எல்லாம் பண்ணிட்டு அப்படி படுத்திருக்கோமா? மழை சத்தம், பொண்டாட்டியோட வாசம், ஷப்பா ஷவனுக்கிட்டே கொடுத்து வச்சிடுவோம். மாமா, இப்ப நீ எழுந்தாதான் நான் போயிட்டு சமைக்க முடியும். இப்போதாண்டி சாப்பிட்டேன், அதுக்குள்ள என்ன சமைக்கணும்? என்ன சாப்பிட்டா மட்டும் போதுமா? சாப்பாடு சாப்பிட வேணாமா? எனக்கு ஒன்ன மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாலே போதும் பொண்டாட்டி. ஓஹோ, டெலிவிஷன்ல ஏறாவா தல, நான் போகணும் அப்படின்னு அப்படி எழுந்துக்கிறா. அவன் அப்படியே பிடிச்சிட்டு, அப்படிடி இப்படியேவா, எதுவுமே போடாம தோ அது 2ஐயும் காட்டிட்டு பின்னாடி அதையும் காட்டிட்டு
அப்படியே போய் சமைக்க போறிய புருஷனுக்கு? ம், ஏன் அப்படி அப்படி போயிடுவேன் நினைக்கிறியா? அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்போ நான் ஏதாச்சும் போட்டுட்டு தான் போவேன். என்ன போட்டு போவேன்? அந்த ஹாஃப் சாரி இல்லைன்னா சாரி எதையாச்சும். ஏய், எனக்கு நீ இப்படி போட்டு போகணும்டி. என்ன மேலே கீழே மட்டும் போட்டு போக சொல்றியா? அதெல்லாம் ஒன் சைடு இருக்கட்டும், பார்த்துக்குவா. எனக்கு நீ என்னோட ஷர்ட்டையும் வேஷ்டியும் கட்டணும். ஆமா, விளையாடாத விடு. ஏய், நான் எங்கடையே விளையாடுறேன். உன் கூட விளையாடதான் ஆசைப்படுறேன். ஆனா நீ தான் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாவே இல்லையே. என்ன தோ மாமாவோட ஒயிட் ஷர்ட் எடுத்து போடுறிப்போ. மாமா வேணா, எனக்கு வேணுமாட்டி பொண்டாட்டி அப்படின்னு நம்ம இடுப்பை பிடிச்சி நல்லா கிள்ளி விடுறான். கூசணும். போயிடு போ. மாமா சரி கண்ணை மூடு. என்னடி எப்படி கை வச்சு மறைச்சிட்ருக்க? என்ன பிடிச்சி நசுங்கினதுலாம் பத்தலையா? அப்படியே பிடிச்சன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். மாமா நீ திரும்ப. நான் என்ன திரும்ப? எல்லாத்தையும் உள்ள மறைச்சிட்டு இருந்தா எதுவும் தெரியல, எதுவும் பார்க்கலன்னு அர்த்தமா? எல்லாமே பார்த்துட்டேன். இதோ சைடில் மச்சம் இருக்கும், மேலே லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். சி பொறுக்கி. பொறுக்கிதான். போ ஒயிட் ஷர்ட் எடுத்து போடு அப்படிங்கவும் அவளும் போயிட்டு அப்படியே ஒளிஞ்சிட்டு போய் ஒயிட் ஷர்ட்டை போடுறா. நாடி என் ஷர்ட்டே அப்படியே உனக்கு பின்னாடிலாம் மறைச்சிருது. போயிட்டு அந்த வெள்ளை கையிலேயே கட்டிக்கோ. ஏய் என்ன உள்ள வண்டி உன்னை போட சொன்னது? அதான் நீ போடக்கூடாது. ஏன் நான் ஏன் போடக்கூடாது? போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. நான் எப்படி ஆசைப்படுறேன்னு அப்படிதானே பண்ணும். ஆமா. ஏய் இரு வர்றேன் அப்படின்னு போயிட்டு அவ ஷர்ட்டுக்குள்ள போட்டிருந்தது அப்படியே கழட்டி விட்டுறான். போடக்கூடாது என்ன? ஆமா, இப்படி பார்க்கணும் ஆசைப்படணும் அப்படிதான். இப்போ வேஷ்டி அப்படின்னு அவனே வேஷ்டி எடுத்து கட்டி விடுறான். இப்போ வா, மழையில நனையலாம். மாமா நான் வந்து குக் பண்ணணும், என்னை விட்டுரு, நான் போகணும். ஷப்புட்ரி, உனக்கு எப்படி எப்படிலாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இப்பதான் ஃபுல்லா பார்த்தேன். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வேலை அளந்த ஃபுரியோட விடாம முத்த கொடுத்த. ஆனாலும் ஏன் என் மேல உள்ள மோகம் மட்டும் உனக்கு குறையவே மாட்டுது. குறைய கூடாதுடி பொண்டாட்டி, குறைய கூடாது. குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அதுதான் தப்பான வழியில கொண்டு போய் விட்டுரும். குறையாம அது இன்னும் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோ, அதுதான் என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன கரெக்டான பாதையில கொண்டு போய் விடும் அப்படின்னு அவ மேல போட்டிருந்ததெல்லாம் கழட்டி விட்டான்ல. அப்படியே பட்டனே 2 பட்டனே கழட்டி விடுறான். தூ பாரு, பர்ஃபெக்டா இருக்குடி. இப்ப அப்படியே இங்கிலீஷ்காரி மாதிரி என்ன எப்படி சுத்த சொல்றியா? நான் பார்த்துட்டே இருக்கணும். வேணா சொல்லுடி, எதுவுமே போடாம அப்படியே சுத்தி வா, நான் வேணா பாக்குறேன். அட பாவி, எவ்வளோ நல்ல பையன் நினைச்சா, சமத்த பையன் நினைச்சா ஃப்ராடு. இப்படி வெறி பிடிச்சவனா இருக்கான். நல்ல பையன் சமத்து பையன் மூஞ்ச பார்த்து மட்டும் யாரும் எவால்வேட் பண்ணக்கூடாது. அவங்க பொண்டாடிக்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும் இவங்க எப்படின்னு. கேட்கும் போதே அவங்க கண்ணுல ஒரு கூச்சம், உதட்டோர ஒரு சிரிப்பு. அதுலயே தெரிஞ்சிடும்டி அவங்க புருஷன் எப்படின்னு. அப்போ யாராச்சும் என் புருஷன் எப்படின்னு கேட்டா ஜித்துன்னு சொல்லணும். கட்டில் மேல படுக வைப்பான். அப்புறம் மற்ற வேலை எல்லாத்தையும் அவனே பார்த்துக்குவான், எனக்கு வேலையே கொடுக்க மாட்டான். அவனை பிடிச்சி கடிக்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு சொல்லணும். போதும் காலையில இருந்து இப்படியே இருக்க வயன், மாமாக்கு பசிக்கும் போ அப்படின்னு வெளியில போறா. ஜேகே பின்னாடி வந்து அவளை முன்னாடி போக விட்டு பின்னாடியே அடிச்சுட்டே இருக்கான். ஆமா அவ்வளவுதான், இதுவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வேஷ்டி கட்டுறதே. போடி போ அப்படின்னு அவங்க அழகா குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே அப்படி வயன பார்வையாலே மறுபடியும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இப்படிதான் அவங்களோட லைஃப் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா என்னடி இதோட 4 மாசம் ஆயிடுச்சு. ஆமா. எப்ப பட்டணத்துக்கு போறது? பட்டணத்துக்கு போகணுமா? ஆமா, அத்தெல்லாம் அங்கதான் இருக்காங்க, தனியா இருக்காங்கல்ல. இங்க நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக என்ன கூட்டிட்டு வந்துட்ட. சரி கிளம்பு போலாம். சரி நான் போய் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு இவ்வளோ நாள் ஜேகே கிட்ட வயன ஆசைப்பட்டு சொல்லியிருப்பா ஊர்லயே இருக்கணும் அப்படின்ட்டுன்னு இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ அதனாலதான் அவனும் வயன அழகா ஊர்லயே கூட்டிட்டு வந்து வச்சிட்டு இருந்திருப்பான். இப்ப அப்படியே 2 பேர் அப்படியே கார்ல போயிட்டு இருக்காங்க. பட்டிக்காடை விட்டு வெளியில வரும் அப்படியே பட்டணத்தோட வாசம். எவ்வளவு சூடா அப்படியே காத்துல அடிக்குது. ஆனா எங்க ஊர்ல நல்லா ஜில் ஜில்லான்னு இருக்கும். ஆமா மாமா, மாங்காய் வாங்கி கொடு மாமா. நீ மாங்கான்னு அதெல்லாம் வேணாவா? வாங்கி கொடு. வா அப்படின்னு மாங்காவே வாங்கி கொடுக்காம அவன் பாட்டு கூட்டிட்டு போறான். என்ன பட்டணத்துக்கு வரவே உன் மைண்ட் எல்லாம் மாறிடுச்சா? ஒரு மாங்காய் கேட்ட வாங்கி கொடுக்க மாட்டான். நான் கேட்காததெல்லாம் வாங்கி கொடுப்பான்.
ம் இறங்கடி பொண்டாட்டி. என்ன இடம்? ஏய் இறங்குடி அப்படின்னு இறங்க வைக்கிறான். ஆமா, எதுக்கு எங்க இறங்க வைக்கிறான்? நம்ம வீட்டுக்கு போகணும்ல. பொண்டாட்டி ஆசைப்பட்டு உன்னை கேட்டல்ல, அத மாமா எந்த விதத்துல கொடுத்தா பெஸ்டா இருக்குமோ அந்த விதத்துல கொடுக்கணும். எந்த விதம்? மாங்காய் தான் ஆசைப்பட்டு கேட்டா அதை நீ வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்ட. எப்போ என்ன? அப்ப உன் கையில ஒரு கல் எடுக்கிறான். பொண்டாட்டி தள்ளிக்கோ. ஆமா, அடிக்க போறியா என்ன? அடிக்க போறேன். மண்டையில இருந்து ரத்தம் வரும். அடிப்பாவி தள்ளி கோடி அப்படின்னு தள்ள சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி அவளுக்கு பின்னாடி அழகான ஒரு மாங்காய் மரம் நிக்குது. நல்லா பெருசு பெருசா மாங்காய்லாம் இருக்கு. இப்படி கல்லை வச்சு அடிக்கிறான். நிறைய ட்ரை பண்ணி லாஸ்ட்ல ஒரு மாங்காய் பொத்துன்னு வந்து விழுது. மாமா என்ன என்கிட்ட சொல்லிருக்கல்ல, திருட்டு மாங்காய் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியா இருக்கும்னு. அட பாவி, அதுக்காக தான் என்ன வாங்கி தராம இங்க வர கூட்டிட்டு வந்தியா? ஏ தோட்டக்காரர் வராடி, வாடி ஓடிடலாம். வா மாமா அப்படின்னு ஜேக்கியோட கையை பிடிச்சிட்டு ஓடுறா. ஐயோ மாமா மாமா மாங்காய் எடுக்கல. ஏய் எடுத்துட்டு வாடி, கஷ்டப்பட்டு அடிச்சது விட்டுட்டு வரா பாரு அப்படின்னு மாங்காவே மறுபடியும் திரும்ப வந்து எடுத்துட்டு அப்படியே கார்ல போறாங்க. செம ஃபன்னா இருக்கு. ஃபைனலா சிரிச்சுட்டே இருக்கா. ஐயோ ஐயோ எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது. எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல. இப்போ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சொல்றான். மாமா நீதான் பெஸ்ட். நான் தான் பெஸ்டா? அப்ப அப்படியே பட்டணத்துக்கு போறாங்க. ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. வயன் அப்படியே படுத்திருக்கா. என்னாச்சிட்டு போனாட்டி? இல்ல மாமா, ஒரு மாதிரி தலை வலிச்சுட்டே இருக்கு, இடுப்புலாம் வலிக்குது. ஐயோ நேத்து ரொம்ப பண்ணிட்டேனாடி? தெரியலையே, இதோட நிறைய டைம் நடந்திருக்கும். இல்ல பொண்டாட்டி, நேத்து அப்படியே நல்லா ஒரு மாதிரி வெறி ஏறி பண்ணிட்டேன், அதான் இடுப்புலாம் வலிக்குதா? தலையும் சேர்ந்து வலிக்குதுங்கிறியே அப்படின்னு தலை பிடிச்சி விட்டுட்டு இருக்கான். இல்ல மாமா சரியாகிரும், இரு நான் போய் ஒர்க் பாக்குறேன், வச்சிருவேன், ஒழுங்கா படுடி நீனு அப்படின்னு படுக்க வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு திடீர்னு ஒரு மாதிரி வாமிட் வருது. அப்ப வாமிட்டும் அப்படி எடுத்துட்டு வந்து செம டயர்டா அப்படி பக்கத்துலயே உட்காந்துடுறா. ஆமா என்னால முடியல, ஏதோ எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆன மாதிரி இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு மாமா. டயர்டா இருக்கோ? ஐயோ இருடி எங்க அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரான். மா இங்க பாரு, இவளுக்கு ஏதோ டயர்டா இருக்கா. என்னடா என்னாச்சு? ஒரு மாதிரி வாமிட் பண்ணிட்டே இருக்காமா, என்னன்னு பாரு. இதோ பாக்குறேன் அப்படின்னு அவங்களும் பாக்குறாங்க. ஃபயன் 2 பேத்துக்குள்ள எல்லாம் நடந்துச்சா? அத்த நடந்துச்சு. டீ மரம் கலண்டவனே, அப்புறம் என்னடா? உன் பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு நினைக்கிறேன், பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு டெஸ்ட் பண்ண சொல்லு. ஜெய்கே மரமண்ட, உனக்கு எதுக்கிட்ட இது தோணாம போயிடுச்சு அப்படின்னு போயிட்டு அப்படியே ஒரு பிரெக்னன்சி கிட் ஒன்று வாங்குறான். பொண்டாட்டி ஏர்லி மார்னிங் தானே ஆகுது, போய் யூரின் அடிச்சு டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வா போ. தெரியும்ல? தெரியும் மாமா, இருந்தாலும் பயமா இருக்கே. என்னடி பயமா இருக்கு? உன்னோட ஊசி குத்துறதுக்காக கூப்பிட்டாங்க, பின்னாடி குத்துறதுக்கு. அதெல்லாம் இல்ல, போ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அப்படியே வர்றா. அந்த லைன் காட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இல்ல போல மாமா, நாம தான் ஓவரா எக்ஸைட் ஆயிட்டோம்ல, சரிடி வை அப்படின்னு வைக்கிறா. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜேக்கி அப்படியே எழுந்துக்கிறான். என்ன இதை இங்க வச்சா என்ன பண்ண? அதான் குழந்தை பிரெக்னன்ட் இல்லைன்னு காட்டிருச்சு அப்படின்னு எடுத்து பார்த்தா சர்ப்ரைசிங்ல இதுல அப்படியே டபுள் லைன் காட்டுது. பொண்டாட்டி என்ன மாமா? டபுள் லைன் காட்டுது. டபுள் லைன் அப்படின்னு டக்குன்னு எழுந்துக்கிறா. அடி பாவி, இப்ப நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போறவ, சட்டன்லாம் அப்படி எழுந்துக்க கூடாதுடி. ஆமா, அப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேனா? குழந்தைக்கு குழந்தை என்னன்னு ஒண்ணுலாம் அப்படியே டெலிவரி கூட்டு போயிட்டு நீ கத்துல எப்பா இப்ப நினையும் போதே தலை சுத்துதுடி அப்படின்னு வாயினா ஹக் பண்ணிட்டு அவன் மடியிலே இப்படி படுத்துக்கிறான். ரொம்ப ஹாப்பி. அப்படியே 2 பேத்துக்கு போகுது. ஜெக்கை பத்தி சொல்லவே தேவையில்ல, வாயினா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கிறான். அப்படியே ஒரு 4 months பாஸ் ஆகுது. ஆமா நேடி பொண்டாட்டி, எங்க பாரு என்னோட வயிறு இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சுல. ஆமாடி, ஆல்ரெடி குட்டியா ஒரு தொப்பை இருக்கும், அதை விட இது இன்னும் கொஞ்சம் பெரிய தொப்பை மாதிரி இருக்கு. தொப்பையா? எனக்கு தொப்பை இருக்குமா அப்படின்னு ஜேக்கையை போட்டு நல்லா அடிச்சிட்டு இருக்கா. அப்படியே மிரர் முன்னாடி நின்னுட்டு 2 பேரும் வயனோட வயிறுல அப்படியே கை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என் குட்டி நேரம் எவ்வளோ சைஸ்லடி இருப்பான்? 4 months. கொஞ்சம் இதா இருக்கு மாமா, அதுக்கு அழகா குட்டி கண்ணு குட்டி காலு எல்லாமே இருக்கும்ல அப்படின்னு ரொம்ப கியூட்டா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே 9th month வளகாப்பு முடியுது. முடிச்சுட்டு அப்படியே வாயினா அவங்க ஊருக்கே கூட்டிட்டு போறான்.
அவள் அழகா கை ஃபுல்லாக வளையல் போட்டிருக்கா. என்ன பொண்டாட்டி, உனக்கு சும்மாவே வளையல்லாம் பிடிக்கும், இப்போ இங்கேருந்து இங்கே வர அடுக்கி வச்சிருக்காங்க வளையல. எப்படி? ஆமா, அழகா இருக்குல்ல. இந்த வளையல் சவுண்டு கேட்குதான் உன் குட்டி என்னை நல்லா உதைக்கிறான். சொல்லப்போனா உள்ள இருந்துட்டு பாக்ஸிங் பண்றான். ஓஹோ, உன் மாமா தான் பாக்ஸர்னு பார்த்தா நமக்கு வேற குட்டியும் பாக்ஸரா உள்ள இருந்தே உதச்சிட்டு இருக்கானா? ஏய் ஒப்பமானே, வெளியில வா, அப்பா உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு அழகா கியூட்டா பேசிட்டு இருக்காங்க. எப்படியே டைமும் ஸ்கிப் ஆகி டெலிவரிக்கு இன்னும் 3 days தான் இருக்கு. வயன் அப்படியே ஒரு கயிறு கட்டில உட்காந்துருக்கா, ஜேகேவோட தோல் மேல சாஞ்ச மாதிரி. பொண்டாட்டி, இப்படி சாஞ்சனா கழுத்து வலிக்கும், திரும்ப அப்படின்னு அவளை திரும்ப வச்சுட்டு அவனோட நெஞ்சு மேல அப்படியே சாஞ்சாப்புல படுக்க வச்சுக்கிறான். எவ்வளோ பெருசாயிடுச்சு மாமா, இப்பெல்லாம் கொஞ்சம் நடந்தாலே கால் வீங்கிருது. கால் வீங்கிருதா? ஆமா, நாளைக்கு லாஸ்ட் ஒரு செக் அப்படி, அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே ஆயிடும்னா. சரி மாமா. மாமா நடி பொண்டாட்டி, எனக்கு மருதானி வச்சுக்கணும் போல ஆசையா இருக்கு. ஆசைப்பட்டல, செய்யலன்னா எப்படி அப்படின்னு தோட்டத்து பக்கமா போயிட்டு அப்படியே மருதானி இலையெல்லாம் பறிச்சுட்டு அதை அவனே உட்காந்து அப்படியே அம்மையில அரைச்சு அவன் வயனுக்காக ஆசை அப்படியே எடுத்துட்டு வந்து அவன் காலு கைன்னு எல்லாத்துலயும் அப்ளை பண்ணி விடுறான். ஐயோ மாமா, வயிறு கூசுது, அரிக்குது மாமா, உன் புள்ளையோட முடிய வயிற்றுல பாடுதுன்னு நினைக்கிறேன். இரு எங்கயா கொஞ்சம் தள்ளி, எங்கயாடி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில மருதானி இருக்கனால அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கூத்தும் கோலமுமா போயிட்டு இருக்கு. எஸ், இப்படியா அவங்களோட கதையும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒன் ஃபைன் டே அப்படியே ஜேகேயோட நெஞ்சு மேல வயன் படுத்திருக்கா. பக்கத்துல ஒரு குட்டி. ஒரு 6 மணி இருக்கும் காலையில. ஜேகே கண்ணு முழிக்கிறான். ஓய் குட்டி, எழுந்துட்டீங்களா? ஓ, இப்பதான் அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு தூங்குனீங்க. அம்மா இப்பதான் அழகு குட்டியா தூங்கிட்டு இருக்கா, அதுக்குள்ள பசிச்சிருச்சா? அம்மா கிட்ட இந்த பால் வேணுமா உங்களுக்கு? அம்மா தூங்குறாளே, டிஸ்டர்பும் பண்ண முடியாது. ஓ, நீங்க முழிச்சுதான் இருக்கீங்கல்ல, பசிச்சு கத்தல. அழகாடி நீங்க. சொன்ன மாதிரி அழகான ஆண் குழந்தை, அடுத்தவங்க அம்மாவுக்கு பெண் குழந்தை வேணுமா? இதுவே அம்மாவை போட்டு பாடப்படுத்தி எடுத்துட்டீங்கல்ல. அப்போ அந்த குட்டியும் அழகா அவங்க அம்மா கிட்ட பால் கொடுத்துட்டு சமத்து குட்டியை தூங்காம அப்படியே முழிச்சிட்டே இருக்கு. ஆனா ஒயன் ரொம்ப டயர்ல அப்படியே தூங்கிட்டே இருக்கா. பொண்டாட்டி எங்க பாரு, அப்படியே ஃபீடிங் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் மேலே அப்படியே வந்துடுது, அப்படியே வடிஞ்சிட்டே வந்துடுது அப்படின்னு அந்த ஃபீட் பண்றவங்களுக்கு தெரியும்ல. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி விடுறான். ஆமா, ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, ஒன்றும் இல்லை, நீ தூங்கு அப்படின்னு ரொம்ப கியூட்டா அழகா பாத்துக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒயனும் அப்படியே முழிச்சிடுறா. ஸோ ஜேகே அப்படியே ஒயனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஒயனுக்கு பக்கத்துல பாப்பா. ஜேகே பாப்பாவையும் ஒயனையும் மாத்தி மாத்தி கொஞ்சிட்டு இருக்கான். அப்ப அப்படியே படுத்திருந்தபடியே பாப்பாக்கு அழகா பால் கொடுத்துட்டு இருக்கா. ஜேகே அதை பார்த்துட்டு அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கான். பொண்டாட்டி அவனுக்கு முடிச்சுட்டு எனக்கு என்ன அடி வாங்குவோம் மாமா, இல்லைன்னா சொல்லு, கழட்டிட்டு அந்த சைட்ல நானே குளிச்சுக்கிறேன்டி. மாமா உன் தொல்லை தாங்கல. ஓ, நான் தொல்லையா? ஆமா, அழகான இம்சை. அழகான இம்சை அடி நானு அப்படின்னு நல்லா போட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த ஸ்டோரிக்கும் நம்ம ஒரே எண்டு கார்டு போட்டுடலாம். எஸ், என்னோட பர்த்டே அன்னைக்கும் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணது. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஜேகே வெர்ஷன் வேணும்னு கேட்டனால சரி ஓகே, எனக்கும் வேறு என்ன போடுறதுன்னு தெரியாத இருந்தனால தான் ஜேகேவோட வெர்ஷன் ஸ்டார்ட் பண்ணது. என்ன தான் ஜேகே வெர்ஷன் இருந்தாலும் டு பி ஃப்ராங்க், எனக்கு வந்து ஜிமினோட வெர்ஷன் மாதிரி வராது எதுவுமே. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஜேகேவோட வெர்ஷன் வர. எஸ், அப்புறம் என்ன, எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியுமா? என்னன்னா, நான் ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனோட லைஃப்கான ஒரு சக்ஸஸ்க்காக அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது அது அப்படியே ஒரு மாதிரி அகைன் பேக்வேர்டில் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு. எனக்காக குட்டியாக ஒரு ப்ரேயர், நான் லைஃப்ல சக்ஸஸ் ஆகணும்னு நான் அடைய விரும்புகிற அந்த ஒரு கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுக்காக உங்களோட ப்ரேயரில் என்னையும் ஒரு குட்டியாக ஒரு பங்காக சேர்த்துக்கோங்க. ஓகே பாஸ்டர்ஸ், இந்த ஸ்டோரி போன எபிசோடில் ரொம்ப கஷ்டமாக முடிச்சிருந்தேன். ஐ ஹோப் இந்த எபிசோடில் ரொம்பவே ஹாப்பியாக அப்படி முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். அவ்வளோ லவ் கொடுத்தீங்க போன இதில், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப லவ் கொடுத்தீங்க போன ஜேகேவோட அந்த அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் கிட்னாப்பரில். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. லவ் யூ ஆல். என்ன எப்பயுமே நீங்கள் என் பாஸ்டர்ஸ் தான், நான் உங்களோட சாரா தான். ஓகேடா, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.